எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்று ஒரு இறைவார்த்தை. இதற்கு உங்களை அழைத்து மீண்டும் தொடர்ச்சியாய் சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனமாய் கேட்பீர்களானால் உங்களுக்கு அது மிகுந்த மாற்றம், மனமகிழ்ச்சியை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனம் பாருங்கள். மத்தேயு 6:25. ஆகையால் என்ன? ஆகையால் இதற்கு முன்பு வரிசையா சொல்லிட்டு வர, அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்படியெல்லாம் சத்தியம் இருப்பதினால், ஜனங்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் இருப்பதினால், உலகத்தோடு ஒத்து போகாமல் பரலோக இணைப்புக்கு வர வந்தீங்கன்னா, பரலோக வழிக்கு வருவீர்களானால், உங்கள் இருதயம் பரலோகத்துக்கு ஏற்றபடி மாறினால், ஆண்டவரையே நீங்கள் தேவாதி தேவனை எஜமானனாக கொண்டு இருப்பீர்களானால் உங்களுக்குள்ள கவலை இருக்காது. அப்ப இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாதிருங்கள். என்ன கவலை? என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்க ஜீவனுக்காகவும், என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் சொல்றாரு. சாப்பாட்டுக்காக கவலைப்படாதீங்க, துணிக்காக கவலைப்படாதீங்க. இதெல்லாம் என்று உங்களுக்கு சொல்ற, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன், உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா? அப்ப என்ன சொல்ல வருகிறார்னா, கவலைப்படாதீங்க அருமையானவர்களே. உங்களுக்கு நான் உங்கள் வாழ்க்கையை அறிந்து சொல்றேன். ஆகாரம் தேவைதான், இதை விட உங்க உயிர் முக்கியம். அப்ப இந்த ஜீவனுக்கு அதிபதி அவர்தான், ஜீவன். உடையை பார்க்கிலும் உங்கள் சரீரம் விசேஷமானது. அப்ப வெறும் உடைக்காக, வெறும் ஆகாரத்துக்காக தேவைதான் எல்லாம், அதையே நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்கள் ஜீவன் முக்கியம், உங்கள் சரீரம் முக்கியம். இதை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுவார். அதனால கவலைப்படாம வாழுங்க. ஏன் கவலைப்படக்கூடாது என்பதற்கு கீழே சில வார்த்தைகள் இருக்கிறது. அதை நீங்க படிங்க, கேளுங்க. உங்கள் கவலை மாறும், ஆறுதல் கடந்து வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.